பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது திருவண்ணாமலையான அண்ணாமலை அக்னிஸ்தலத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது பேசிய அண்ணாமலை அவர்கள், சாராயம் காய்ச்சியவர்களை கல்வி தந்தையாக்கி அவர்கள் கொள்ளை கொள்ளையாய் பணம் குவிக்க மத்திய அரசு முழுவதும் இலவசமாக தருகின்ற உலகம் தரம் வாய்ந்த கல்வியை தரும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்திற்குள் வருவதை தடுக்கும் திமுக அரசு, அதற்கு சவால் விடுத்துள்ள அண்ணாமலை அவர்கள்தான் அந்த அமைச்சர், அதாவது ஏவாவேலு அமைச்சரிடம் சவால் விட்டுள்ளார். அந்த வீடியோ பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை நடத்துகிறார். ஸ்கூலுக்கு டொனேஷன்லாம் வாங்குறாரானே? எவ்வளோ வாங்குறீங்க? 1.5 லட்ச ரூபா ஃபீஸா? நம்ம மாவட்ட தலைவர் சொல்கிறாரு, அண்ணே அந்த ஸ்கூலில் 1.5 லட்ச ரூபா கட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கணும். ஐயா, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, வர்றவன் போகிறவன்லாம் கல்வி தந்தை, சாராயம் காய்ச்சினவன்லாம் கல்வி தந்தை, வர்றவன் போகிறவன் எப்படியோ பணத்தை கொள்ளையடிச்சவன் ஒரு ஸ்கூலை ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு கல்வி தந்தைன்னு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறான். ஏதோ ஒரு தனியார் கல்லூரிக்கு பணத்தை கொடுத்து ஒரு டாக்டரேட் வாங்கிக்கிறான். அப்புறம் 4 பேர்த்த கோஷம் போட வச்சு கல்வி செம்மல் அவனே அவன் டைட்டில் கொடுத்துக்கிட்டு 10 ஆண்டுகள்ல உருமாறி அந்த சாராயம் காய்ச்சினவன் கல்வி தந்தையா மாறிடுறான். அதுல ஏவாவேலு ஒரு உதாரணம். அவர் ஆரம்பிச்சது வேற தொழில், அரசியலுக்கு வந்து ஏடிஎம் தொழிலா பண்றாரு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆரம்பிச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு சீட் வைக்குது. நான் சொல்றேங்க ஐயா, அண்ணே ஏவாவேலு அண்ணன், உங்களுக்கு எல்லாம் உண்மையால மான ரோஷம் இருந்தா மத்திய அரசனுடைய நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்குள்ள அனுமதி கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. 100 பள்ளிகளை ஒரு வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றோம். ஒரு வாரம் போட்டி வச்சுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கொட்டுவாங்க, நவோதயா பள்ளியும் போட்டி வச்சுக்கிறோம். உங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் நவோதயா பள்ளிகிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சா அந்த அன்னைக்கு நான் அரசியல் விட்டு போயார். நான் அருணாச்சலேஸ்வரனுடைய பாதத்திலே நின்று கொண்டு இந்த சத்திய வாக்க சொல்றேன். பாதத்திலே நின்று கொண்டு சொல்லுங்க. நீங்க ஒரு தனியார் பள்ளி வச்சு பெரிய ஆட்களுக்கு மட்டும் கல்வி கிடைக்கணும், ஏழை மக்களுக்கு கல்வி கிடைக்க கூடாதுன்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல நடத்துறீங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறேன். மோடி அவர்கள் நவோதயா பள்ளி தருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஐயா, உலக தரம் வாய்ந்த பள்ளி, 1 ரூபா கட்டணம் இல்லை. யூனிஃபார்ம்ல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாம் மத்திய அரசு. உங்க குழந்தை என்ன எக்ஸாம் பாஸ் பண்ணும், ஐஐடி நீட் எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டு வந்துடும். நான் சவால் வர்றேங்க ஐயா.